வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் துபாய் காரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது அம்மன் மெஸ், ஈரோடு அம்மன் மெஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தேராவில் கிளாக் டவர் பக்கத்தில் இருக்கிற இந்த அம்மன் மெஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஸோ ரொம்ப மாதம் ஆச்சு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு. ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கோம். உள்ளே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னு நம்ம நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டா 5 பரோட்டா 5 பரோட்டா. இங்கே பரிமாறது பார்த்திங்கன்னா வாழை இலையில தான். ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பாடு தர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவும் வந்தது. இவ்வளோ ரஷ் இருந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணது என்னென்னு சொல்லிவிட்டு அதுவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு பிரியாணி ரொம்ப ஒரு நம்ம ஊர் அந்த பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோயம்புத்தூரில் பக்கத்துலேயே தான் ஈரோடு இருக்குது. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரியாணி பைத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சிக்கன் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணணும். ஸோ நிறையா நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து அதில் ஏது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின விஷயந்தான் இதெல்லாமே. ஸோ நம்ம அது வாங்கினோம். அண்ட் பிரியாணி வந்துருச்சு காய்ஸ். பிரியாணி என்னோடய ஃபேவரட் பிரியாணி. ஜப்பான் சிக்கன், இது வரை நான் ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணது கிடையாது. அண்ட் ப்ரான்ஸ் கொரியாண்டர் அந்த இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜப்பான் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. சீரியஸ்லி பிரியாணி ஒரு 2 மட்டன் பிரியாணி 2 சிக்கன் பிரியாணி அப்படி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மட்டன் பிரியாணி எனக்கு சிக்கன் காட்டில் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் எல்லாமே அந்த டேஸ்ட் ஒரு வாய் உள்ளே வச்சோன்னே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தது பிரியாணி. அண்ட் ரைத்தா கேட்டளவு சிலர் பிரியாணி காட்டிலும் ரைத்தா அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த கேட்டகரியில் பட்டதாக தான் நான். ஸோ நான் பிரியாணிக்கு கூட ரைத்தா அதிகமாக சாப்பிட்ற ஆள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ரைத்தாவும். அதோட கன்சிஸ்டன்சி, குவாலிட்டி எல்லாமே வைஸ் நல்லா இருந்தது. ஸோ நான் சும்மா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சில விஷயம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் அதோட ரிவ்யூஸ் நான் சீரியஸாக சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஈரோடு அம்மன் மெஸ் பிரியாணி கண்டிப்பாக எங்கள் வீடு பக்கத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இருந்ததுன்னா வேறு லெவல் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது ரொம்ப தூரம், தேரா கிளாக் டவர் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக வாங்கி சாப்பிட்லாம். நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ அதே மாதிரி இவனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸாக அவனுக்கும் கொடுத்துட்ருந்தேன். அண்ட் பரோட்டா பார்த்திங்கன்னா பரோட்டாவும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதுக்கு கொடுக்குற கிரேவியும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுவும் நீங்கள் மஸ்ட் ட்ரை. ஈரோடு அம்மன் மெஸ் இன்னும் போகலைன்னா கண்டிப்பாக போகுங்க. எத்தனை பேர் போயிருந்தீங்கன்னா அதுவும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் துபாய் காரி சேனல். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் நிறுத்திக்கிறேன். பாய் காய்ஸ்.